அனைவரும் உங்கள் படுக்கையில் படுத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொண்டு நான் சொல்வதை திரும்பச் சொல்லவும். ஒருவேளை நீங்கள் வேறு மதத்தினராக இருந்தால் தயவு செய்து உங்களின் மதத்தில் என்ன கூறுவார்களோ அதை பின்பற்றவும். நன்றாக மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டு மிகப் பொறுமையாக மூச்சை வெளியேற்றுங்கள். மீண்டும் ஒரு முறை மூச்சை நன்றாக உள்ளே இழுங்கள். மிகப் பொறுமையாக மூச்சை வெளியேற்றுங்கள். மிகப் பொறுமையாக மூச்சை உள்ளே இழுங்கள். மீண்டும் மூச்சை வெளியேற்றுங்கள். மூச்சினை உள்ளே இழுங்கள். பொறுமையாக மூச்சை வெளியேற்றுங்கள். உங்கள் மூச்சு மிக இயல்பாக இருக்கட்டும். உங்கள் கவனம் மூச்சுக்காற்றின் மேல் இருக்கட்டும். மிக பொறுமையாக உங்கள் கவனம் உங்கள் சுவாசத்தின் மீது இருக்கட்டும். உங்கள் சுவாசம் இயல்பாக இருக்கட்டும். கண்களை மூடியபடி தலையின் மீதுள்ள சக்கரம் சஹஸ்ர சக்கரத்தை மனக்கண்களால் தியானிக்கவும். கண்கள் மேலாக இருக்கட்டும். நாக்கு உங்கள் மேல் உதட்டின் உட்புறம் தொடட்டும். கைகள் மோதிர விரலின் அடிபாகம் கட்டை விரலால் தொடும்படி
வைத்துக்கொள்ளவும். இரண்டு கைகளிலும் கட்டை விரலை மோதிர விரலின் அடிபாகம் தொடும் வரை தொட்டபடி இருக்கட்டும். சுவாசத்தை இயல்பாக வைக்கவும். நமது மூச்சுக்காற்றின் கவனம் சஹஸ்ர சக்கரத்தில் செல்லவும். நன்றாக மூச்சினை வாயினால் இழுத்து தலை உச்சியிலிருந்து மூச்சுக்காற்று கீழ் நோக்கி வருவது போல மனதால் கற்பனை செய்யுங்கள். உங்கள் கவனம் முழுவதும் மேலே உள்ள சஹஸ்ர சக்கரத்தில் இருக்கட்டும். மூச்சுக்காற்றின் அளவை வாயின் வழியாக உள்ளே இழுத்துக்கொண்டு மேலே சென்று தலை உச்சியில் உள்ள ஒரு புள்ளியில் அடைவதாக கற்பனை செய்யுங்கள். மீண்டும் அந்த மூச்சுக்காற்று தலை உச்சியிலிருந்து மூக்கின் வழியாக மிக பொறுமையாக வெளியேறட்டும். மீண்டும் ஒரு முறை வாயின் வழியாக மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டு தலையின் உச்சியில் அடைவதாக கற்பனை செய்யுங்கள். அங்கிருந்து மிக மிக மெதுவாக மிக 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 மெதுவாக மூக்கின் வழியாக சுவாசம் வெளியேறுவதை கவனிக்கவும். இப்பொழுது தலை உச்சியில் இருந்த தேவையற்ற கழிவுகள், நெகட்டிவ் எனர்ஜிகள் அனைத்தும் நீக்கப்பட்டன. அங்கிருந்த மொத்த பாரமும் அங்கிருந்த மொத்த கழிவுகளும் நன்றான முறையில் வெளியேற்றப்பட்டன. இப்பொழுது மூச்சுக்காற்றை நன்றாக இழுக்கவும். உங்கள் நெற்றியில் இரு புருவங்களுக்கு மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரத்தில் மனதை தியானிக்கவும். உங்கள் மூச்சுக்காற்று மூக்கின் வழியாக உள்ளே சென்று ஆக்ஞா சக்கரத்தை அடைவது போல் கற்பனை செய்யுங்கள். மீண்டும்
அந்த மூச்சு காற்று வாயின் வழியாக வெளியேற்றவும். மீண்டும் ஒரு முறை சுவாசம் மூக்கின் வழியாக உள்ளே செல்கிறது. வாயின் வழியாக வெளியேற்றப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை மூக்கின் வழியாக உள்ளே இழுக்கப்பட்டு சுவாசம் வாயின் வழியாக வெளியேற்றப்படுகிறது. ஆக்ஞா சக்கரம் இப்பொழுது சுத்தம் செய்யப்பட்டது. ஆக்ஞா சக்கரம் அங்குள்ள நெகட்டிவ் எனர்ஜிகளை வெளியேற்றிவிட்டது. அங்குள்ள அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றிவிட்டது. இப்பொழுது ஆக்ஞா சக்கரம் மிகவும் சுத்தமாக இருக்கிறது. அடுத்து சற்று கீழிறங்கி தொண்டையில் உள்ள சக்கரம் விஷுதியை கவனிக்கவும். உங்கள் மூச்சுக்காற்றை விஷுதிக்கு கொடுக்கவும். மூச்சை வாயினால் இழுத்து தொண்டை குழி வரை எடுத்துக்கொண்டு மீண்டும் தொண்டை வழியாக மூச்சை வாயை மூடி வெளியேற்றவும். இதுபோன்று 7 மூச்சுக்களை கொடுக்கவும். இப்பொழுது தொண்டை சக்கரம் விஷுதி மிக நன்றாக தூய்மை செய்யப்பட்டது. அங்கிருந்த கழிவுகள் சற்று கீழ் நோக்கி தள்ளப்பட்டுள்ளது. அங்குள்ள நெகட்டிவ் எனர்ஜிகள் வெளியேற்றப்பட்டது. இப்பொழுது விஷுதி சக்கரம் இயல்பான முறையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. விஷுதி மிக நன்றாக சுத்தமடைந்து நமக்கு பல நன்மைகளை செய்ய இயல்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்து அநாகத சக்கரத்தை நாம் இப்பொழுது கவனம் செலுத்துகிறோம். மூச்சினை நன்றான முறையில் இழுத்து அநாகதத்தில் உங்களின் மூச்சினை கொண்டு செல்கிறோம். மூச்சுக்காற்று மூக்கின் வழியாக உள்ளே சென்று
இதயத்தை தொட்டு வாயின் வழியாக வெளியேற்றப்படுகிறது. ஒன்பது மூச்சுக்கள் இதுபோன்று மூச்சினை இதயத்திலிருந்து தொட்டபடி மீண்டும் வாயினால் வெளியேற்றப்படுகிறது. இப்பொழுது லேசாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். கண்கள் மூடியபடியே இருக்கட்டும். நீங்கள் படுக்கையில் படுத்தபடியே இருக்கட்டும். மூச்சுக்காற்றை சன்னமாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை எடுத்து வயிற்றின் தொப்புள் பகுதியை நோக்கி கொண்டு செல்கிறீர்கள். அநாகதத்தில் உள்ள கழிவுகள் தொப்புளை தாண்டி கீழே இறங்கிவிட்டதாக கற்பனை செய்யுங்கள். இப்பொழுது 7 மூச்சுக்கள் தொப்புளுக்கு கொடுக்கின்றோம். ஃப்ரூட் ரோல் முறையில் நாக்கினால் உள்ளே இழுத்துக்கொண்டு நாக்கினால் வெளியே மூச்சை விடுகிறோம். இப்பொழுது வயிற்று பகுதிகள், கல்லீரல், மண்ணீரல், வயிறு, பித்தப்பை, பெருங்குடல், சிறுங்குடல் அனைத்து பகுதிகளும், பின்பக்கம் உள்ள கிட்னி இரண்டும், யூரினரி பிளாடர், இனப்பெருக்க மண்டலம் ஆகியவை சுத்தம் செய்யப்பட்டது. இதன் மூலம் நாம் பல நன்மைகளை பெறுகிறோம். இப்பொழுது மூச்சுக்காற்றின் அளவை சன்னமாக குறைத்துக் கொள்ளுங்கள். ஆழ்ந்து சுவாசித்து மிக பொறுமையாக சுவாசிக்க வேண்டும். உங்களின் அடிவயிறு, இனப்பெருக்க உறுப்பின் 2-3 இன்ச்சு மேலே வரை உங்கள் மூச்சு தொட்டு விட்டு வருவதாக மனதில் கற்பனை செய்யுங்கள். மூச்சுக்காற்று சன்னமாக உள்ளே செல்கிறது.
மூக்கின் வழியாக உள்ளே சென்று அடிவயிறை தொட்டபடி மீண்டும் வெளியேற்றப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை அடிவயிறை தொட்டபடி வெளியேற்றப்படுகிறது. இப்பொழுது மனம் லேசாகி உடல் முழுவதும் லேசாக இருப்பதை உணர்கிறோம். மனம் ஒரு ஃப்ரீக்வன்சியிலிருந்து இன்னொரு ஃப்ரீக்வன்சிக்கு போவதை நம்மால் உணர முடிகிறது. இப்பொழுது நாம் நமது அடிச்சக்கரம், மூலாதார சக்கரம், மிக முக்கியமான சக்கரம். இந்த சக்கரத்தை இப்பொழுது சுத்தம் செய்து அங்குள்ள அழுக்குகளை நீக்கப் போகிறோம். மனம் நமது ஆசன வாய்க்கு மேலே 1 இன்ச் 1.5 இன்ச் சற்று மேலே கவனம் செலுத்தவும். அந்த பகுதியில் ஒரு லேசான கணம் தெரிகிறது. இப்பொழுது நீங்கள் உங்கள் மூச்சு காற்றை கொண்டு அந்த பகுதிகளை சுத்தம் செய்ய போகிறீர்கள். உள்ளே மூச்சை இழுக்கும் பொழுது ஆசன வாயை சுருக்கிக் கொள்ளவும். மீண்டும் மூச்சு காற்றை வெளியேற்றும் பொழுது ஆசன வாயை சுருக்கியபடி மூச்சை வெளியேற்றவும். மூன்று மூச்சுக்களை மூலாதாரத்திற்கு கொடுத்து விட்டு இப்பொழுது உங்கள் உடல் முழுவதும் ஒரு மயக்க நிலையில் உள்ளதை உணரலாம். உங்கள் மனம் மிக லேசாக இருக்கலாம். உங்கள் உடல் மிக லேசாக இருக்கலாம். நீங்கள் இப்பொழுது நன்றாக சுத்தம் செய்யப்பட்டீர்கள். உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை கொடுக்கவும். உங்கள் மனதில் மூலாதார சக்கரத்தில் மிகவும் சுத்தமடைந்து உடல் முழுவதும் ஒரு பரவச நிலையில் உள்ளது. இப்பொழுது நாம் மிக நன்றாக இருக்கிறோம். நாம் உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள். நாம் அன்பானவர்கள். நாம் பிறரை மதிக்கின்றோம். நம் எண்ணங்கள் மிகவும் உயர்ந்தவை. நாம் ஒவ்வொருவரையும் மதிக்கின்றோம். நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவுகின்றோம்.
நாம் நம்மால் ஆன உதவிகளை ஒருவருக்கு ஒருவர் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் மிகவும் பண்பாக இருக்கிறோம். நாம் மிகவும் நன்றாக இருக்கிறோம். நம் உடல் மிகவும் நன்றாக இருக்கிறது. நமது உடலின் ஒவ்வொரு பாகங்களும் மிக நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் நன்றாக தூங்குகிறோம். நன்றாக தூங்குகிறோம். நன்றாக தூங்குகிறோம். அமைதியாக உறங்குங்கள். அமைதியாக உறங்குங்கள். உறங்கிக் கொண்டே இருங்கள். உறங்கிக் கொண்டே இருங்கள். உறங்கிக் கொண்டே இருங்கள். உறங்கிக் கொண்டே இருங்கள். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றிகள். அனைவருக்கும் நன்றிகள். நன்றி. பிரபஞ்ச சக்தியே நன்றி. பிரபஞ்ச சக்தியே நன்றி.